கால்ல வெடிப்பு, ஆணி இந்த மாதிரியான பிரச்சனைகளால பாதிக்கப்படுறீங்களா? அது எதனால வருதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுட்டு அந்த காரணத்தை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. நம்ம கால்ல வெடிப்பு வந்துருச்சு, இல்ல கால்ல ஆணி வந்துருச்சுன்னா ட்ரீட்மெண்ட் போறதும், வெடிப்பு வந்துச்சுன்னா அதுக்கு நிறைய நம்மளுக்கு இது இருக்கு, ரெமெடிஸ் இருக்கு. அதெல்லாம் பண்றோம். ஆனா அது வர்ற காரணத்தை யாருமே ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னென்ன காரணம்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டைல்ஸ்ல ரொம்ப நடக்கிறோம் அப்படின்னா அப்ப என்ன ஆகுதுன்னா நிறைய ஃப்ரிக்ஷன் நமக்கு தேவைப்படும். ஏன்னா அது வழவழன்னு இருக்கும்ல. அப்ப வைக்கிற அடியே ரொம்ப கவனமா பார்த்து பார்த்து வைக்கணும். சோ அந்த மாதிரி நம்ம ரொம்ப அதுல கான்சியஸா நடக்க நடக்க என்ன ஆகுது அப்படின்னா, கால்ல அடி பாதம் இருக்குல்ல, அதுல உள்ள ஸ்கின் என்ன ஆயிடுதுன்னா கொஞ்சம் ரஃப் ஆயிடுது. காய்ச்சி போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆகி அதனால என்ன ஆகும்னா அந்த சதை அப்படியே திரள்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. திரண்டு அப்படியே என்ன பண்ணும், ஒரு ஆணி மாதிரி உள்ள ஏறிக்கும். இதுதான் ஆணி வரத்துக்கு முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் சில பேர் யூஸ் பண்ற ஃபுட்வேர்ஸ், அவங்க காலுக்கு இருக்கிற ஃபுட்வேர்ஸ் யூஸ் பண்ணாம ஸ்டைலுக்குன்னு சில ஃபுட்வேர்ஸ் யூஸ் பண்றதுனாலும் இந்த மாதிரி வரும். ஹீல்ஸ் போடுறதுனால என்ன ஆகும்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இன்னொன்னு, ஹீல்ஸ் போடுறவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன வரும்னா, கொஞ்ச நாள் ஆக ஆக பேக் போன் பெயின் கண்டிப்பா வரும். ஏன்னா நீங்க நார்மலா இப்படி இருக்க வேண்டிய உங்க காலை இப்படி வைக்கிறதுனால அதுல உள்ள பின்னாடி உள்ள முதுகெலும்புல போய் கம்ப்ரெஷன் ஏற்படுறதுனால சீக்கிரமே உங்களுக்கு பேக் போன் டேமேஜ் ஆகுறதோ, இல்ல பேக் போன்ல ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் உங்களால அதோட பெயினை ரொம்ப இன்டென்ஸா இருக்கும், தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் தான் இந்த மாதிரி ஸ்லிப்பர் யூஸ் பண்றதுனால வரக்கூடிய ஆணி ஆணி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ். இப்ப இதே நீங்க பாத்தீங்கன்னா வெடிப்பு எல்லாருக்கும் வருது. இந்த வெடிப்பு எதனால வருதுன்னு நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்ன வீடியோல பாத்திருந்தோம். எப்படின்னா க்ளோஸ்டு ஃபுட்வேர்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா, நைட்டு தூங்கும் போது காலை தேங்காய் எண்ணெய் தடவிட்டு சாக்ஸ் போட்டுட்டு தூங்குங்க. அப்ப என்ன ஆகும்னா அந்த தேங்காய் எண்ணெய் உள்ள அப்சர்வ் ஆகி உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஸ்கின்னை கண்டிப்பா கொடுக்கும். கால் வெடிப்பு என்ன பெருசா நமக்கு அது காஸ்மெட்டிக்கா மட்டுமே பாக்குறோமே தவிர அதனால வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். இப்ப அந்த இடத்துல உங்களுக்கு வெடிப்பு வந்துருச்சுன்னா ஈஸியா மண் தூள்லாம் உள்ள போயிட்டு ஒரு சின்ன அந்த இடத்துல காயம் பட்டா கூட செப்டிக் ஆகி பெரிய லெவல்ல பாதிப்பு ஏற்படுத்துற அளவுக்கு வருது. சுகர் இருக்கிறவங்களா இருந்ததுன்னா கண்டிப்பா கால்ல வெடிப்பு அந்த மாதிரிலாம் இல்லாம பாத்துக்கணும். சோ உங்க காலை பத்திரமா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆணி வராம தவிர்க்கிறதுக்கு டைல்ஸ் போட்ட வீடா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்க பழகிக்கலாம். அதுக்கான ஸ்லிப்பர்ஸ் பயன்படுத்துவீங்க நம்புறேன். உங்க காலை பத்திரமா பாத்துக்கோங்க வியூவர்ஸ். பை.